Hi lovelies, welcome back to our channel. Today உங்க ஸ்கின் கேர் ரொட்டீனை மாத்திர ஒரு எஃபெக்டிவான நேச்சுரல் ஹோம் ரெமெடி தான் ஷேர் பண்ண போறேன். ரெடியா? அப்படியே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு வீடியோக்குள்ள ஜம்ப் அடிச்சிடலாம். இதுக்காக நமக்கு வெறும் 4 மேஜிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் போதும். டொமேட்டோ, அலோவேரா ஜெல், கடலை மாவு, ரைஸ் வாட்டர். இது எல்லாம் வேறு இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் இல்லை, இது எல்லாமே ஸ்கின் சேவியர்ஸ். ஃபர்ஸ்ட், டொமேட்டோ. இந்த டொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபீன் இருக்கு. இது நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட், ஆலோவேரா. இந்த ஆலோவேரா வந்துட்டு ஸ்கின்னை சூத் பண்ணி ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் வந்துட்டு கிராம் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு. இது நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டீப்பாக டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டர் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, சூதிங் பண்ணுறதுக்கு, ஆன்டி ஏஜிங்க்கு, ஸ்கின் பேரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ரோல்ஸை இது எடுத்து பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதோட பல்ப்பை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம பல்ப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா. இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ஜெல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு பெஸ்ட்டான ஒரு நேச்சுரலாக ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலோவேராவை ஒரு பீஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சைட்ஸில் இருக்க அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை கலர் ஜெல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்து அகெயின் ஒரு 3 டைம்ஸாவது வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வாட்டரையும் விட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இப்போ இந்த பேக்கை நம்ம டேன் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். சென்சிட்டிவ் ஏரியாவான கண்களை சுற்றி அப்ளை பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேக்கை ட்ரை பண்ணப்போ ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்டு ஃபீல் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்னோட டேனான ஸ்கின்ல ஒரு மைல்டான சேஞ்ச். இந்த வாஷ் கட்டுற ஏரியா இருக்குல்ல, ரெஸ்ட் ஏரியா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கலராகவும் மேலே கீழே வந்துட்டு ஒரு கலராகவும் இருக்கும். லைக் டேன் ஆகி ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும். அதில் வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த 20 நிமிஷத்தில் இதில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு குவிக் டிப், உங்கள் ஃபேஸில் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு பண்ண மறந்துடாதீங்க. ஒருவேளை அந்த பேட்ச் டெஸ்ட்டில் இச்சிங்கோ அலர்ஜிஸோ இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அப்போவே வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த ரூல் இந்த ஒரு பேக்குக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும், ஹோம் ரெமடிஸை யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அதை எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் தெளித்து விட்டுட்டு ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க. நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்டான டவல் வச்சு பேக் ட்ரை பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளடைவில் இருக்கிற டேன் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு 3 months 6 months அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு பார்க்க முடியும். இல்லை நான் வந்துட்டு ஏதாவது கேர் பண்ணிகிட்டே இருப்பேன், இப்போ நான் சடனாக வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ டேன் ஆயிடுச்சு அப்படின்னா இது நீங்கள் போடுறப்போ ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டிப்ஸ்க்கான டைம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா அப்போ கூட கர்டு இல்லாட்டினா ஆலிவ் ஆயில் இல்லாட்டினா ஆமண்ட் ஆயில், ரைஸ் வாட்டரை கம்மி பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். தட்ஸ் இட். ஏன்னா நம்மளோட ஸ்கின் ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும். இந்த கிராம் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு இன்னுமே ட்ரை பண்ணும். அப்போ நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இழுத்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது நமக்கு இச்சிங்காக வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட், இந்த பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சதுமே டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை மாய்ஸ்சரைசர். எல்லாருமே தான், நாட் ஒன்லி ஃபார் ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை வந்துட்டு நல்லா ஹெவியாகவே அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும். தேர்ட், இந்த பேக்கை எந்த டைமில் அப்ளை பண்ணலாம், மார்னிங் ஆர் ஈவினிங் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பெஸ்ட் டைம் ஈவினிங் தான் சொல்லுவேன். ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் விசிபிள் இருக்கும். ஃபோர்த் ஒன், மார்னிங் சப்போஸ் நீங்கள் எந்த பேக்கை அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நீங்கள் மார்னிங் டைம் அப்ளை பண்ணுறப்போ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு மேண்டட்டரி. ஓகேவா? ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆக்சுவலாக டெய்லியுமே வந்து அப்ளை பண்ணலாம். முடியாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்லேயும் வந்துட்டு நமக்கு டிலே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேக் வந்துட்டு சரியில்லை அப்படின்ட்டு இந்த பேக் மேலே வந்துட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ டெய்லி ஆர் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஓகே லவ்லீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ்டேக் ஆர் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னு சஜஷனும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி மோர் பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் ஆர் பியூட்டி ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.